அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது இந்த எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எதை பற்றியும் பார்க்கல. இப்போ 3 கார் வந்து சன் பிக்சர் கலாநிதி மாறன் வந்து அனிருத்துக்கு ஒரு காரு, சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு காரு, நெல்சனுக்கு ஒரு காரு, இப்படி காராக கொடுத்து கொடுத்து என்னமோ படம் வந்து 500 கோடி 600 கோடி என்னமோ சம்பாரித்து கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்லலை. இப்போ சன் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சேனலுக்கு வந்து 200 வாங்குறாங்க. டிவி சேனல் பொதுவாக 200 கொடுத்தா எல்லா சேனலும் வரும், அதில் சன் டிவியும் வரும். ஒரு வீட்டுக்கு 200 நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை சேனல் இருக்குது, அதுலேயே அவங்க வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. இதில் வேற ப்ரொடியூசர் வேறு ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அதில் வர்ற வருமானத்தை அவங்க வந்து காரு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அனிருத்துக்கு, ரஜினிக்கு, லென்சனுக்கு. இந்த தமிழ்நாட்டிலங்க ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இதில் பார்த்தோன்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. இந்த மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் சரி, தஞ்சாவூர், திருச்சி, எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 பேர்த்துக்கு எப்படியோ ஒரு 1000 பேரோ நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். கோடிக்கணக்காக அந்த ஒரு படம் போட்டு, அதாவது நம்ம காசை நம்மளே சம்பாரித்து அவங்க தான் வந்து முன்னேறி போயிட்டுருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு படம் பார்க்குறதுக்கு நம்ம காசு கொடுக்குறோம்ல, அந்த காசை வச்சு அவங்க சம்பாரித்து அவங்க படத்தை தயாரித்து விற்று அவங்க பணம் நம்ம காசையும் அவங்க வச்சுக்கிட்டு முன்னேற தான் பார்க்குறாங்க. இந்த இல்லாத மக்கள்லாம் என்ன செய்வாங்க பாவம்? அந்த கோடியாக அவன் கார் வாங்கி கொடுக்குறத விட ஒரு 10 பேருக்கு 10 பேரோ 20 பேரோ அந்த காசில் எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாங்க. சும்மா இந்த சினிமா இந்த இதெல்லாம் பார்த்து அழிஞ்சிறத விட உருப்படியாக வாழ்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த காலம் வந்து எப்படியும் அழிய தான் போகுது. இருக்கிற வரைக்கும் உண்மையாக வாழ்வோம். இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அந்த கோடி காசு நம்ம என்கிட்ட இருக்குதா இல்லையா, எல்லாம் எனக்கு கொடுத்தான்னா கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு செய்வேன். அதான் என்னோட நோக்கமே. ஏன்னா எங்கள் நபி வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நீ கொடு நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் நபி தூதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அல்லாவும் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில். எவ்வளோ பேர் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறாங்க, ஹார்ட்டுக்கு பிரச்சனை இருக்கிறாங்க, குழந்தைங்க நல உடம்பு சரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிக்க காசை நம்ம மக்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி கார் கொடுக்குறேன் அதை வாங்குறேன்னு இந்த மாதிரி சினிமாலெலாம் பார்த்து அழிஞ்சு போகாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.